விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடிப்பாடல் மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு பாடல்களும் கூட மக்களை கவரக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. திரைப்பட பாடல்களுக்கு எவ்வளவு மெனக்கெடல் செய்யப்படுமோ, மக்களை கவருவதற்காக அதில் எப்படி அந்த பாடல்கள் எதுகை மோனையோடு இசைக்கு ஏற்ப அமைந்திருக்குமோ, அதே போன்றுதான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இதுவரை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பாடல்களும் இருக்கின்றன. அது கொடிப்பாடலாக இருந்தாலும் சரி, கொள்கை பாடலாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய தொண்டர்கள் மட்டுமல்ல, கூட்டத்தில் நிற்கக்கூடிய பொதுமக்களும் ஒரு முறைக்கு 2 முறை அந்த பாடல் இசைக்கப்படும் பொழுது அடுத்த முறை தானாகவே அவர்களும் முன்முறுத்தக்கூடிய விதமாக அந்த பாடல்களுடைய துணி அமைந்திருக்கின்றது. மக்களை எளிதாக கவரக்கூடிய விதமாக விஜயனுடைய கொள்கை பாடல், கொடிப்பாடல் உள்ளிட்டவை எல்லாம் திரைப்பட பாடல்கள் போல அமைந்திருக்கின்றன. எனவே இளைஞர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் துண்டு அணிந்து வந்திருக்கக்கூடிய இளம் தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வழங்கக்கூடிய விதமாக அந்த பாடல்கள் இருக்கின்றன. தொடர்ந்து அந்த பாடல்கள் இசைக்க விடப்பட்டு அதற்கு ஏற்ப அவர்கள் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் காலை முதலே நாம் இங்கே காணுகின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டுகளை எல்லாம் அசைத்து அவர்கள் தங்களுடைய அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்திய வண்ணமாக இளம் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கிய இந்த உற்சாகம் என்பது இதுவரை குறையவில்லை. விஜயனுடைய அந்த திரைப்படங்களை எல்லாம் குறிப்பிட்டு விஜயனுடைய வருகையை வரவேற்று நிறைய பேர் தங்களுடைய கைகளிலே எழுதி எடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த பதாகைகளை எல்லாம் உயர்த்தி காட்டக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். தளபதி கச்சேரி என்று குறிப்பிட்டு விஜயனுடைய அந்த அடைமொழியோடு அவரை வரவேற்கக்கூடிய விதமாக நிறைய பேர் அங்கே காத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிட்டு பல இடங்களிலும் பதாகைகள் வைத்திருக்கின்றார்கள். வரக்கூடிய வழியிலே பெருமாநல்லூர் உள்ளிட்ட இடங்களெல்லாம் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு விஜயனுடைய காரை வழிமறித்து வரவேற்பு வழங்கிய அந்த காட்சிகளையும் காண முடிந்தது. விஜயனுடைய வாகனத்தில் அவருடைய பாதுகாவலர்கள் மட்டும் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் சற்று நேரத்திலே விஜயமங்கலத்தை வந்திருந்து வருவார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அதன் தொடர்ச்சியாக அங்கு நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்று பேச இருக்கின்றார். விஜய் செல்வதற்கென்று தனியாக ஒரு பாதை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த பாதையை பொறுத்தவரை தடுப்புகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. விஜய் வருவதற்கென்று தனிப்பாதை, காவல்துறையினர் பயன்படுத்துவதற்கு தனிப்பாதை, நிர்வாகிகள் தொண்டர்களுக்காக தனியாக ஒரு பாதை என்று ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தாவேகாவினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து ஆயிரக்கணக்கில் குவிந்து வரக்கூடிய காட்சியை காணுகின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 60 பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். 60 CCTV கேமராக்களை பொருத்தி வைத்திருக்கின்றார்கள். கட்டுப்பாட்டு அறையில் இருந்து காவலர்கள் கண்காணித்தபடி இருக்கின்றார்கள். ட்ரோன்களை பொறுத்தவரை 8 ட்ரோன்கள் வானில் வட்டமிட்டபடி தொடர்ந்து அந்த கூட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் ஆர்வத்தோடு விஜய் பேச போகின்ற அந்த கருத்துக்களை கேட்பதற்காக குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து விடுவார். ஏற்கனவே சொன்னபடி விஜயினுடைய நிர்வாகிகள் தலைமையில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசும்பொழுது நிறைய தகவல்கள் அவர்கள் தரப்பில் இருந்து சொல்லப்படுகின்றது. இந்த பகுதிக்கு விஜய் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு சற்று தாமதமாக ஈரோடு உள்ளிட்ட நகரங்களுக்கு விஜய் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே இவ்வளவு விரைவாக விஜய் செல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது, விஜய்க்கு இயல்பாகவே அதிக ரசிகர்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதிகளை அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் விஜயனுடைய திரைப்படம் வரும் பொழுது அந்த திரைப்படங்களுக்கு பதிவாகக்கூடிய, முன்பதிவு செய்யப்படக்கூடிய திரைப்பட டிக்கெட்டுகள் எவ்வளவு விற்பனையாகும் என்பது உள்ளிட்ட விவரங்களில் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கான தேர்தல் பணிகளை செய்யக்கூடிய வியூக வகுப்பாளர் பார்த்தறிய முடிந்தது. ஏனென்றால் தாவேகா தலைவர் விஜயனுடைய அந்த திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது எந்த பகுதியிலே அவருக்கு அதிக ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு திரைப்படங்களுக்காக முன்பதிவான டிக்கெட்டுகளின் எண்ணிக்கையை கூட வைத்திருந்தார்கள். திரைப்படங்களை பார்க்கக்கூடிய அனைவரும் வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொன்ன தகவல் அடிப்படையிலே அதையும் விஜய் தனி கணக்காக வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே ஒரு சில தொகுதிகளை அவர்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதி அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. அதே போன்று திருப்பூர் இடம்பெற்றிருந்தது. ஈரோடு உள்ளிட்ட பகுதிகள் கூட இடம்பெற்றிருந்தன. தென் மாவட்டத்திலும் 2 முக்கிய நகரங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தன. வழக்கமாகவே விஜயனுடைய திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது அந்த பகுதியில் தான் அதிக நாட்கள் அந்த திரைப்படங்கள் ஓடி இருக்கின்றன. அதிகப்படியான முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளும் அந்த பகுதியில் தான் பதிவாகி இருந்தன. எனவே பெருமளவிலாக ரசிகர்கள் இருக்கும்போது அவர்களும் தொண்டர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த பகுதிக்கு விஜய் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஈரோடு, திருப்பூர் கூட விஜயனுடைய அந்த முக்கியத்துவம் கொண்ட பட்டியலில் இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார்கள். எனவே அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அந்த வியூக வகுப்பாளர்கள் வந்த பிறகு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய கட்சிகளுடைய வியூகங்கள் மாறி இருக்கின்றன. பல்வேறு கோணங்களில் வாக்காளர்களை அணுகுகின்றார்கள். அந்த அடிப்படையில் விஜயும் வழக்கமான அரசியல் கட்சி பாணியில் மட்டும் வாக்காளர்களை அணுகவில்லை. திரைத்துறையில் இருந்து வந்ததால் அவர் வாக்காளர்களை அணுகக்கூடிய பாணிகள் சில தனித்த பாணிகளாக இருக்கின்றன என்பதை விஜய்க்கென அந்த வியூக வகுப்பாளர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகளை பார்க்கும் பொழுது, நிர்வாகிகளிடம் பேசும் பொழுது தெரிந்து கொள்ள முடிந்தது. எனவேதான் ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட நகரங்களில் விஜயால் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கின்றார்கள்.
விஜய் உயிர் என்ன வரனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.